இக்கருத்தை எதன் எதன் வழி தெரிந்தாலும் அக்கருத்தின் அகக்கருத்தை தெரிவிப்பது அறிவே. பெற்ற பொழுதினிலும் பெரிது உவப்பர் பெற்றோர், பெற்றது உலகிற்கு உற்றது எனின். அனைவருக்கும் வணக்கங்க. ஜோதிடத்தில் பிரசன்ன ஜோதிடம், நாடி ஜோதிடம், ஜாதக ஜோதிடம், வெற்றிலை ஜோதிடம், பலகரை ஜோதிடம், இப்படி இருக்குதுங்க. ஆனாலும் எல்லா ஜோதிடத்தை உருவாக்கியவர்களுடைய நோக்கமும் சரியான பலனை பொதுமக்களுக்கு தெரிவித்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்பதே அடிப்படை ஆகும். ஆகவே நான் எடுத்துக்கொண்ட துறையானது பாரம்பரியம் அப்படிங்கிற இதில் பங்கு வகிக்கக்கூடிய பராசர முறை. இதில் ஜாதக ஜோதிடம் அப்படிங்கிறது நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதை நவீனப்படுத்தி மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து இருக்கிறனுங்க. இதில் இந்த 12 கட்டத்தை ராசி நவாம்சம் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, இந்த 12 கட்டத்தில் இருக்கக்கூடிய, அதாவது அப்படியே இருந்தாலும் அது இன்ன நட்சத்திரத்தில், இன்ன பாதத்தில், இன்ன பாகை கலை விகலையில் இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு பக்க ஜாதகத்திலையும் கூட வந்துரு. முன்னோர்கள் நோட்டில் எழுதும் போதும் சரி அதை எழுதியிருப்பாங்க. ஓலையில் எதிரி வச்சாங்களே ரொம்ப நாளைக்கு முதல்ல, அப்பவும் அது எழுதியிருக்கிறாங்க என்கிட்ட ஆதாரம் இருக்குதுங்க. அப்போ இப்போ வெளியே ஃப்ளக்ஸ் கட்டியிருப்பணுங்க. அதில் இந்த 12 கட்டத்தில் இருக்கக்கூடிய நவாம்சத்தை மற்றும் ராசியை ஒரே சக்கரத்தில் அமைச்சிருப்பணுங்க. அதில் 108 கட்டம் இருக்குங்க. அதாவது 27 பெருக்கல் 4, 27 நட்சத்திரத்துக்கு உண்டான ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமான பாதங்களை பெருக்கணும்னா 108 வரும். ஆக அந்த 108 பாதங்கள் அதில் இருக்கும். இன்னும் 360 பாகை அப்படிங்கிறதுமே அதில் இருக்கும். ஆக இப்போ 35 பாகை, 25 கலை, 30 விகலை இந்த கிரகம் இருக்குது. அப்படின்னா 36வது பாகையில் புள்ளி வச்சா போதுங்க, கணிசமான பலனை தெரிஞ்சிடலாமுங்க. அப்போ இந்த வகையில் அந்த ஒரு பக்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராசி நவாம்சம் அந்த 12 கட்டத்தில் இருக்கு பார்க்கறதுக்கு. அதாவது இன்னைக்கு குரு பல அப்படிங்கிறது ஒரு புனிதமாக பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போ இப்போ திருக்கணித பஞ்சாங்கம் படியாகட்டும், வாக்கிய பஞ்சாங்கமானாலும் இப்போ குரு கடகத்தில் அந்த ராசியில் இருக்கக்கூடிய 9 பாகத்தில் முதல் பாகமான புனர்பூச நாளில் இருக்கிறார். இவருடைய பார்வை 100% 7ஆம் பார்வை. அப்போ அந்த 7ஆம் பார்வை 100% அப்படின்னா அவர் கடகத்தில் இருந்துட்டு மகர ராசியை முழுவதும் பார்வை செலுத்துவாரானா செலுத்த மாட்டார். அப்போ கடக ராசியில் 9 பாகத்தில் முதல் பாகத்தில் இருக்கக்கூடிய குரு மகர ராசியில் இருக்கக்கூடிய 9 பாகத்தில் முதல் பாகமாக வருது பார்த்தீங்களா, உத்திராடம் 2ஆம் பாதம். இந்த பாதத்துக்கு தான் தன்னுடைய 7ஆம் பார்வையா 100% அங்கே பார்ப்பார். அடுத்து முன்பின் இருக்கக்கூடிய பாதங்கள், அடுத்து உத்திராடம் 1 அப்படிங்கிறது தனுசுக்குள்ள வந்துடும், உத்திராடம் 3 அப்படிங்கிறது அங்கே 2வது பாகத்துக்கு போயிடும். அப்போ அந்த பார்வையானது 80%, அதுக்கு அடுத்தது 60%, அதுக்கு அடுத்தது 40%, அதுக்கு அடுத்தது
20%. இது திருவோணம் 2ஓட நிறைவடைஞ்சிருங்க. அப்போ திருவோணம் 3, திருவோணம் 4, அவிட்ட 1, அவிட்ட 2 இவங்களுக்கெல்லாம் குரு பலன் இல்லை. அதே போலதான் இந்த பக்கம் எடுத்துட்டா பூராடம் 4, பூராடம் 3, பூராடம் 2, பூராடம் 1 இது வரைக்கும் தான் குருபல. இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குருபல அப்படிங்கிறது இல்லை. அதே மாதிரி அந்த பக்கமும் இல்லை. அப்போ இந்த அளவுக்கு சதவீதத்தை அந்த சக்கரத்தில் தெரிஞ்சுக்கலாமுங்க. இந்த சமாச்சாரம் குருபலனோட இல்லை. இனி செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஜோதிடத்தில் அது திருமணத்தப்போ முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. ஆக இந்த 12 கட்டத்தில் செவ்வாய் 12வது பாவகத்தில் இருக்குது அப்படின்னு இருக்கும். அதே போல ராகு 2ஆம் பாவகத்தில் இருக்கு அப்படின்னு இருக்கும். அதே மிருகசீரிடம் 2ஆம் பாதத்தில் இருக்கும். அப்ப மிருகசீரிடம் 2ஆம் பாதத்தில் ராகு இருந்தா எதுக்க எந்த ராசியில என்ன பாதத்தில் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிடலாம். இதுல சனியும் சந்திரனும் சேர்ந்தா புனர்ப்பு தோஷம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. இத ஒரே ராசிக்குள்ள 2 பேரும் இருப்பாங்க. ஆனா 15 பாகை இடைவெளி இருக்கும். அப்போ புனர்ப்பு தோஷங்கிறது அங்கே இருக்காது. ஆனா ஒரே கட்டத்துக்குள்ள 2 கிரகம் இருக்கிறதுனால புனர்ப்பு தோஷம் அப்படின்னு இன்னைக்கு கருத்து தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த 12ஆம் பாவகத்தில் செவ்வாய் இருக்குன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அது ரேவதி நாளில் இருக்குது. லக்னம் மேசம். மேசத்தின் 9 பாகத்தில் முதல் பாகமா இருக்கக்கூடியது அஸ்வினி 1. அப்போ இப்ப இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெரிவிச்சிருந்தீங்களே அந்த குரு பலன், அதே மாதிரி தான் இந்த செவ்வாயினுடைய சமாச்சாரத்துக்குமே நாம கவனிக்கணும். அப்போ இந்த அஸ்வினி 1 அப்படிங்கிறது 100% அதுலயே இருந்தா லக்னத்தில் செவ்வாய் இருக்குதுன்னு அர்த்தம். அஸ்வினி 2ல் இருந்தா 80%, இந்த பக்கம் ரேவதி 4ல் இருந்தாலே 80%. அப்போ இந்த லக்னத்திலேயே இருக்கிற செவ்வாய் 12 செவ்வாயின்ட்டு ஏமாந்துடுறாங்க. அப்ப இது எப்படி நாம உறுதி பண்றது அப்படின்னா மனக்கணக்கு போறவைய பாடலாம். ஆனாலும் அதுக்கும் எளிமையாக இந்த சக்கரத்தில் நாம சின்ன அளவில் கொண்டு வந்துக்கிற எல்லாத்துக்கும் கொடுக்கறது கஷ்டம். அதுல அந்த செவ்வாயும் லக்னத்தையும் எழுதணும்னா லக்னத்துக்குள்ள செவ்வாய் வந்துட்டார், 12 செவ்வாய் தோஷம் கிடையாது. அதே போலத்தான் இங்க 2ஆம் பாவகத்தில் ராகு இருக்கிறாரு அப்படின்னா அவர் இருக்கக்கூடியது மிருகசீரிடம் 2ஆம் பாதத்தில், அதாவது ரிஷபராசியின் கடைசி பாகத்தில். அப்போ ரிஷபராசியின் முதல் பாகத்தில் இருந்தா 100%, 2ல் ராகு. அடுத்த பாதத்தில் இருந்தா 80%, அதுக்கு அடுத்த பாதத்தில் இருந்தா 60%, அதுக்கு அடுத்த இதில் இருந்தா 40%, அடுத்து இருந்தா 20%. ஆக இந்த 5 பாதத்துக்குள்ள இந்த 2ல் ராகு அப்படிங்கிறதுக்கு அங்க இல்ல. ராகு இருக்கிறதோ 9வது பாகத்தில். அப்போ ராகு 2லையும் இல்ல, கேது 8லையும் இல்ல. அப்ப இந்த ராகு கேது 3லையுமே 9லையும் இருக்கிறாங்க. இதுல இன்னும் ஒரு சிறப்பு விதி, 3, 6, 11ஆம் பாவகங்கள்ல சனி செவ்வாய் ராகு கேது இவங்க இருந்தாங்கன்னா நல்லதை செஞ்சாகணும். அப்போ இப்ப பாத்தீங்களா, அதாவது மிருகசீரிடம் 2ஆம் பாதம் அப்படிங்கிற போது 3ஆம் பாவகத்தின் மையமான மிருகசீரிடம் 3ஆம் பாதத்துக்கு அடுத்த பாதத்தில் இந்த ராகு இருக்கிறார். ஆக 3ஆம் பாதத்தில் 80% ராகு இருக்கிறாரு. அப்போ செவ்வாய் தோஷம் இல்லை, ராகு கேது தோஷம் இல்லை,
இந்த சனியும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது ஒரு கட்டத்தில் பார்க்கறதுக்கு அப்படி இருந்தாலுமே இடையில 15 பாகை இடைவெளி இருந்துச்சுன்னா புணர்ப்பு தோஷமும் இல்லை. இந்த மாதிரி எல்லாம் ஜாதகம் இருக்குதுங்க. அப்போ ஏமாந்துடுறாங்க. இதனால தான் இன்னைக்கு 50% திருமணம் தோல்வியில் போயிட்டு இருக்குது. அதுலேயுமே இந்த குழந்தை பிறப்பு அப்படிங்கிறதுமே தோல்வியில் போயிட்டு இருக்குது 50%. அப்போ கல்யாணமாகி 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள குழந்தையாச்சுன்னா அந்த குழந்தையினுடைய சந்தோஷத்தில் அவங்க தனிப்பட்ட சமாச்சாரத்தை அவ்வளவா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் குழந்தையே ஆகலாம் போகிற போது 5-6 வருஷத்துக்கு தனிப்பட்ட சமாச்சாரத்தில் கவனம் அதிகமாக செலுத்துவாங்க. அப்போ ஒருத்தருடைய விருப்பத்தை ஒருத்தர்னால நிறைவேற்றுவதில் தயக்கம் ஏற்பட்டுச்சுன்னா உடனே அங்கே கருத்து வேறுபாடு வந்துடும், விவாகரத்து வரைக்கும் சென்றுவிடும். இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்குது. அப்போ இதையெல்லாம் தவிர்த்து பொதுமக்களுக்கு நல்வழியை காட்டணுங்கிற கடமை இந்த ஜோதிட சமுதாயத்துக்கு இருக்குது. ஆகவே ஜோதிடர்களே, ஜோதிட விற்பனர்களே, இந்த ஜாதக ஜோதிடத்தில் இதைய இந்த சக்கரத்தில் அந்த ஒரு பக்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர பாத வாரியாக கிரகங்கள் இருப்புன்னு இருக்கும் இல்லைங்களா, அதை இந்த சக்கரத்தில் எழுதுனீங்கன்னா இந்த விவரத்தை தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இன்னைக்கு இந்த 12 கட்டத்தை வச்சுட்டு செவ்வாய் தோஷமே இல்லை, ஆனால் செவ்வாய் தோஷம்னு பேசிட்டு அது பிரகாரமே நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இன்னும் கேட்டீங்கன்னா பாருங்க, செவ்வாய் 3ஆம் பாவகத்தில் இருக்கிறதாக அந்த 12 கட்டத்தில் இருக்கும். ஆனால் இதே லக்னம் மேச லக்னத்துக்கு அனுஷம் அஸ்வினி 1ஆம் பாதத்தில் லக்னம் இருக்குதுன்னா அங்கே 2ஆம் பாவகத்தின் மையமாகப்பட்டது மிருகசீரிடம் 3ல் இருக்கும். இதே 3ஆம் பாவகத்தின் மையமானது இரண்டாம் பாவகத்தின் மையமானது கிருத்திகை 2ல் இருக்கும். 3ஆம் பாவகத்தின் மையமானது மிருகசீரிடம் 3ல் இருக்கும். 4ஆம் பாவகத்தின் மையமானது கடக ராசியில புனர்பூசம் 4ல் இருக்குமுங்க. அப்போ இந்த 4ஆம் பாவகத்தின் மையம் இருக்குது பார்த்தீங்களா, அது 100%. இதுல முன்னுக்கு பின்னுக்கு இருக்கக்கூடியது, அதாவது புனர்பூசம் 3, புனர்பூசம் 2, புனர்பூசம் 1, திருவாதிரை 4, இது வரைக்கும் அந்த 4ஆம் பாவகத்தின் விரிவு இருக்கும். அதே மாதிரி அந்த பக்கம் முன்பக்கத்தில் பூசம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள் வரைக்கும் அந்த விரிவு இருக்கும். ஆக 9 பாதம் வந்துச்சுங்களா, 9 பாதம் சேர்ந்ததானே ஒரு ராசி. அப்போ தோராய பாவகம் அப்படிங்கிறது இப்படித்தான். இன்னும் நுட்பமாக போகிற போது 6001வது விகலையின் துவக்கத்தில் லக்னமோ கிரகமோ இருந்தால் அது 100% அந்த பாதத்தில் இருக்குது அப்படின்னு தீர்மானித்து பலன் தெரிவித்தால் சரியாக இருக்கும். அப்போ இந்த 4 செவ்வாய் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, இந்த புனர்பூச 4 பாதத்தில் இருந்து பூசம் 4ஆம் பாதம் நிறைவு வரைக்கும் செவ்வாய் இருந்ததுன்னா அது செவ்வாய் தோஷத்தில் இருக்கும். ஆனால் அங்கே ஆயிலிய நட்சத்திரத்தில் இருந்தா அது 5ஆம் பாவத்துக்கு போயாச்சு. இதுலேயுமே புனர்பூசம் 4ல் அந்த 4ஆம் பாவகத்தின் மையம் இருந்ததுன்னா பூசம் 4 வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். இந்த பூசம் 4லையோ 3லையோ இருந்ததுன்னா கூட அந்த செவ்வாய் திருமண வாழ்க்கையில் தடைகளை செய்யாது. எப்படி? அதாவது பிறக்கிற போது அந்த புனர்பூசம் 6001வது விகலையில் 4ஆம் பாதத்தின் மையம் இருக்குது. அப்போ அந்த பாதம் 10 வருஷத்துக்கு செயல்படும். இது தோராயமானது. அடுத்த பாதம் 30 வருஷத்து வரைக்கும் செயல்படும். அதுக்கு அடுத்த பாதம் 50 வருஷத்து வரைக்கும் செயல்படும். அதுக்கு அடுத்த பாதம் 70 வருஷத்து வரைக்கும் செயல்படும். அதுக்கு அடுத்த பாதம் 90 வயது வரைக்கும் செயல்படும். ஆனால் இவங்க 50 வயசுலேயே அவங்க குழந்தைக்கு மகனுக்கோ மகளுக்கோ திருமணத்துக்கு உண்டான ஏற்பாடை பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா பேரம்பத்தியில கூட கொஞ்சிட்டு இருப்பாங்க.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்களுக்கு தனிமையில் வேலை இல்லை. இந்த தனிமையில் செயல்பாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம் தன்னுடைய செயல்பாட்டினால தீமையை கொடுக்கும். அப்போ அங்க 50 வயசுக்கு மேலாச்சுன்னா அந்த செவ்வாய்க்கும் வேலை இல்லை, ராகு கேதுக்கும் வேலை இல்லை. அவங்க செயல்பாட்டினால அவங்களுடைய திருமண வாழ்க்கை பாதிக்காது. ஏன்னா அவங்க 25 வருஷம் வாழ்ந்தாச்சு திருமணமாகி, அவங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய, திருமண ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னும் பேரம்பேத்தியில் கொஞ்சிட்டு இருக்கிற சூழ்நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. அந்த செவ்வாய் செயல்பாட்டுக்கு வரும் பொழுதோ, அந்த ராகு கேது செயல்பாட்டுக்கு வரும் பொழுதோ. ஆக இதை தோஷமாக கருத வேண்டியது இல்லை. ஆகவே இப்போதைக்கு இந்த அளவில் என்னுடைய பேச்சை நிறைவு செஞ்சுக்கிறனுங்க. தொடர்ந்து அடுத்து நான் பேசுவனுங்க. என்னன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகட்கே. திணை துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவர். ஞாலம் கருதினும் கைகூடும் இடத்தால் காலம் கருதி செய்யின். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். அனைவருக்கும் நன்றிங்க. என்னுடைய விவரமுங்க ஈரோடு மாவட்டம், பெருந்துறை வட்டம், விஜயமங்கலம், கருணாகரன். எனது அலைபேசி வரிசை எண் 88 70 53 10 83. அனைவருக்கும் நன்றிங்க. இதுவரை ஒரு அருமையான ஒரு சொற்பொழிவை நிகழ்த்திய மரியாதைக்குரிய கருணாகரன் ஐயா அவர்களை பாராட்டி நன்றி கூறி